தேவனுக்கு துதி கனம் மகிமை உண்டவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கல. சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பேன் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் சிறுவர்களை நேசிக்கும் கர்த்தர் என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். த லார்ட் லவ்ஸ் சில்ட்ரன். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பித்தேன். சிறுவர்களை அனைத்து நேசிக்கிறவர். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வசனங்களை பார்க்கும்போது, சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீசர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்திற்கு வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களது. எவனாயிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதன் மெய்யாக உங்களுக்கு சொல்லி என்று சொல்லி அவர் அணைத்துக் கொண்டு அவர்கள் கையில் வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, சிறுவர்களை அனைத்து நேசிக்கின்றவர், சிறுவர்களை அனைத்து சம்பாசிக்கிறவர். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 4, 6, 8, 10, 11, 21 வருஷங்களை கர்த்தர் சாமுவேலை 4 முறை அழைத்து அவனோடு இருந்து தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 2:26 சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 2:8 அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்களை பிரபுக்களோடு உட்காராகவும் மகிமேல சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 3ஆவதாக சிறுவர்களை அனுப்பி உபதேசிக்கிறவர். எரேமியா 1ஆம் அதிகாரம் 1-7 வசனங்கள்ல, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதை நான் பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிட்டுவையெல்லாம் நீ பேசுவாய் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். பிள்ளைகள் எப்படி வளர வேண்டும்? பிள்ளைகள் கர்த்தருடைய ஆதரவிலே வளர வேண்டும். 1 சாமுவேல் 2:21 சாமுவேல் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியிலே வளர்ந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிள்ளைகள் கர்த்தருடைய ஆசையிலே ஆசீர்வாதத்திலே வளர வேண்டும். நியாயாதிபதிகள் 13:24 பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டால் அந்த பிள்ளை வளர்ந்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் பிள்ளைகள் வளர வேண்டும். பிள்ளைகள் கர்த்தருடைய ஆவியிலே வளர வேண்டும். லூக்கா 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல 11 முதல் 17 வசனங்களை, யோவான் ஸ்நானன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போது பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டிருப்பான், எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான். தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருப்பான். அப்படியாக நம்முடைய பிள்ளைகள் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். பிள்ளைகள் கர்த்தருடைய ஞானத்திலே வளர வேண்டும். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 29-30 வசனம், தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியும் கடற்கரை மனவிருத்தியும் கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிறோம். ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்தின் கணத்திலும் சிறந்தவனாய் இருந்தான். லூக்கா 2ஆம் அதிகாரம் 40-52 வசனங்கள்ல, இயேசு வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்து தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். சிறு பிள்ளைகள் ஞானத்திலும் தேவ கிருபையிலும் அதிகமாய் விருத்தி அடைய வேண்டும். பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்தில் வளர வேண்டும். 1 பேதுரு 2:3 நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். 2 தீமோத்தேயு 3:15 கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலும் உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே வளர வேண்டும். சங்கீதம் 115 கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம், நீதிமொழிகள் 1:7 பார்க்கிறோம். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கும் கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு, பூமியில உன் வாழ்நாள் நீட்டிருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனமண்ணுவாயாக. எபேசியர் 6:1 பார்க்கிறோம். பிள்ளைகள் மற்றவருக்கும் பிரியமாய் இருக்க வேண்டும். 1 சாமுவேல் 2:26 சாமுவேல் என்னும் பிள்ளையானவன் பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். எனக்கு பிள்ளைகள் கர்த்தருக்கும் மனுஷருக்கு பிரியமாக நடந்து கொண்டான். ஜெயிப்போம். அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கண்ட பிள்ளைகள் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. தேங்க்யூ.